இந்த நிகழ்வுக்கு சிறப்பு வருகையாக மற்றும் தேசிய மாயிகாவின் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இங்கே வருகை கொண்டிருக்கும் டத்தோ மதிப்புக்குரிய டத்தோ எஸ் ஆனந்தன் அவர்களே, வருகை கொண்டிருக்கும் திரு பிரபாகரன், கடா மாநிலத்தின் செயலாளர், அவர் கடா மாநிலம் பிரதிநிதியாக இங்கே வருகை புரிந்திருக்கிறார். நன்றி. வருகை புரிந்திருக்கும் தொகுதி தலைவர்கள், அலுஸ்தா தொகுதி தலைவர் திரு ராஜ் குமார் அவர்களே, குலிம்பண்டவரு தொகுதி தலைவர் திரு நம்மளுடைய இளைஞர் பகுதி தலைவர், தொகுதியின் இளைஞர் பகுதி தலைவர், அவரே கடா மாநிலத்தின் இளைஞர் பகுதி தலைவர் ஆவார். தேசிய மாயிகாவின் இளைஞர் பகுதியின் உச்சமன்ற உறுப்பினரும் ஆவார். அப்படின்னு சொன்னாக்கா இந்த புத்தகம் தான் என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஒரு ஆண்டுல நம்ம என்னென்ன செஞ்சோம், என்னென்ன போனோம், என்ன வந்தோம், எங்க போனோம், எங்க போயிட்டு பேசினோம், எங்க போய் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் நான் 50 நடவடிக்கைகள் அட்டென்ட் பண்ணதும் சேர்த்து 50 நடவடிக்கைகள் இந்த புத்தகத்தில் நான் போட்டிருக்கிறேன். ஏன் இது போட்டிருக்கோம்னு சொன்னாக்கா இன்னும் இருக்கு நிறையா, ஆனால் 50 மட்டும் செலக்டட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா உங்களுக்குலாம் தெரியணும் என்ன இந்த இதில் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சுங்கைப்பட்டாணி தொகுதியில் 37 கிளைகள் இருக்கிறது. 37 கிளை இந்த தொகுதியில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இன்னைக்கு நான் கிளை பற்றி ரொம்ப பேச முடியாது. ஏன்னா வந்திருக்கிறது செக்ரட்டரி ஜெனரல், தேசிய மாயிகாவின் பொதுச் செயலாளர். அவர் தான், அதாவது ஊரில் செயலாளர் தான் சொல்லுவாங்க, மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், இந்த செயலாளர் தான் சொல்லுவாங்க, தலைவர் சொல்ல மாட்டாங்க. அதுபோல் அந்த செயலாளர்ன்ற பதவி மிகவும் முக்கியமான ஒரு பதவி. அவர் தான் சைன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுறது. அதுபோல் இந்த மாநாட்டுக்கு அவர் நம்மளுடைய மாநாட்டை திறந்து வைக்க வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. நன்றி ரத்தோ, மீண்டும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் தமிழ்லேயே பேசி முடிச்சிருக்கேன். அதை நான் மொழி செஞ்சிருக்கேன், மொழிபெயர்ப்பு. குறிப்பாக நம்மளுக்கு ஒற்றுமை, ஒரு தொகுதி இயங்கிறதுக்கு, சிறப்பாக இயங்கிறதுக்கு மிகவும் அவசியம் ஒற்றுமை. எப்படி ஒற்றுமை? ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். எப்படி நம்ம தேசிய தலைவருக்கு கட்டுப்பாட்டில் இருக்கோம்? நாங்களாம் தேசிய தலைவர் போட்ட கோட்டை தாண்ட மாட்டோம். அதான் பிரசிடென்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துறாரா, ஓகே ஓகே தேங்க்ஸ், அவ்வளோதான். ஏன் அப்படி வச்சிருக்கோம்னா இந்த கட்சி அதனால தான் இந்த கட்சி இன்னமும் தலை சிறந்த கட்சியாக இருக்குன்னா, நம்ம தலைவருக்கு மரியாதை கொடுக்குறோம், அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு மரியாதை கொடுக்குறோம். சட்ட ரீதிப்படி இந்த கட்சி வழி நடத்தப்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ அந்த ரீதியில் நான் இந்த கட்சியில், நீங்கள் எல்லாம் இந்த கட்சியில் இருப்பதில் நீங்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுட்டு போகணும். இந்த புத்தகத்தில் நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் புத்தகம் இருக்கா? இந்த புத்தகத்தில் ரிசல்யூஷன் போட்டிருக்கோம். சும்மா லைட்டாக மட்டும் சொல்லிடுறேன். முக்கியமான 3 ரிசல்யூஷன் இதில் போட்டிருக்கோம். ஒன்று, நம்மளுக்கு இடுகாடு வேணும். இன்னொன்று, சுடுகாடு வேணும், கிரிமேட்டரியம். கிரிமேட்டரியம் நம்மளுக்கு இந்தியர்களுக்கு வேணும். இன்னொன்று சுடுகாடு நம்மளுக்கு நனைஞ்சு போச்சு. பாட்டா ரொம்ப அதிகமான சுங்கைப்பட்டாணி பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாம் கொண்டு போயிட்டு சுங்கை துப்பம் வரைக்கும் போகிறாங்களாம் சில பேர். ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் நனைஞ்சிருச்சு. ஸோ அப்போ அதையும் நம்ம கேட்டிருக்கோம். இது நான் இந்த கோரிக்கையை நம்ம ஒய்வி தௌஃபிக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன்டோ. அன்றைக்கி இந்த ஹால் திறப்ப அவர்கிட்டையும் நான் இந்த கோரிக்கை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமா பண்ணோம், ஸ்கூல் ஒன்று வேணும். இல்லைன்னா ஒரு ஆசிரமா இருக்கிற ஸ்கூலில் கட்டணும். ஒரு கம்பெனி நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா, ஆனால் நம்ம அதை வழி நடத்துறதுக்கு கவர்மெண்டோட ஹெல்ப் இல்லாமல் செய்ய முடியாது.
அதுக்கு ரத்தோ தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டதோ. ஒரு நம்ம சுங்கேம்டனில் ஒரு அஸ்ராமா கட்டுறதுக்கு பட்ஜெட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அதை வழி நடத்துறதுக்கு நம்ம கொஞ்சம் அதை பார்க்கணும். இது வந்து ஒரு கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம். ஏன்னா ஒரு 100 பிள்ளைங்களை வந்து நம்ம அஸ்ராமா பெண்ணோட இதில் வச்சுருந்தோம்னு சொன்னாக்கா அந்த பிள்ளைங்களோட படிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு வரலாம். குறிப்பாக ஏழமானவர்கள், மேபி அவங்க அம்மா சிங்கிள் மதராக இருப்பாங்க, இல்லை அப்பா அம்மா இல்லாமல் இருப்பாங்க, பாட்டியோடு இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் சித்தப்பா பெரியப்பாவோடு இருப்பாங்க. அவங்களாம் சில நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் கூட இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த கோரிக்கை. அது கடைசியாக அவங்களுக்கு சொல்லுவோம். நான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற முகம் எல்லாம் இந்த மண்டபத்தில் நான் பேசுகிறப்ப இல்லாத முகங்கள். ஆனால் அதை நான் சொல்லியே ஆகணும். இந்த மண்டபம் வந்து ஏற்கனவே ஸ்கூல். இந்த நிலம் வந்து ஏற்கனவே தாமான் பக்காராங்களோட நிலம் இங்கே வந்துருச்சு. இந்த ஸ்கூல் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமான ஸ்கூல். ஓகே. ஸோ அந்த ரீதியில் அவர் திரு முனீஸ் அவர்கள், இந்த கோயில் தலைவர் என்ன பண்ணாரு, ரீவியில் ஒரு அப்ளிகேஷன் போட்டார். ரீவியில் அப்ளிகேஷன் போட்டு 1,64,400 1,64,600 வெள்ளி வந்து அக்கௌண்ட்ல டாங்கன்னு பூந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு மற்ற தலைவராக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, ஓகே காசு பூந்துருச்சு, பாத்ரூம் லேசா கதவு சாஞ்சிருக்கு, கொடை மாத்து, கண்ணு பாரு எவ்வளோ நாள் ஆச்சு, நல்லா தான் இருக்கும், 5 வருஷம் ஆச்சு, மாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது போல இல்லை இந்த தலைவர். இவர் என்ன பண்ணாரு, இந்த ஸ்கூலை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு 13 கடைகளை வந்து கட்டினாரு. நின்னுக்கு நீங்க பார்க்கலாம் இந்த சைட்ல. ஒரு 3 கடை பெரிய கடை இருக்கிறேன், 4 கடை பெரிய கடை, மிச்சம் 9 கடை வந்து சின்ன கடை. அப்ப அந்த பணத்தை பயன்படுத்தி அவங்க வந்து அந்த கடையை கட்டிட்டாங்க. ஒரு ஹாலையும் கட்டிட்டாங்க. இந்த ஹால் வந்து அந்த பணத்துல கட்டப்பட்டது. என்ன ஏக்கான் போட காசு பத்தல பாருங்க, வேறுக்குது இடத்துல. செகண்ட் ஹேண்ட்ல போட்டு கொடுத்தாங்க. இருந்தாலும் இந்த ஏக்கான் சரியா வேலை செய்யல, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அது கம்ப்ரஸர் ஓடல. ஸோ அப்ப இது போன்ற ஒரு ஹாலை வந்து அவர் கட்டி முடிச்சு இவ்வளவு அழகா 1,64,600 வெளியில செஞ்சு முடிச்சிருக்காருன்னா 13 கடை. இந்த இதுனா நான் உண்மையிலேயே அவருக்கு நான் செல்யூட் பண்றேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவர் பாருங்க, அந்த காசு கொடுத்தது வந்து அவர் சும்மா வந்து பாத்ரூம் உடைச்சு கட்டிருக்கலாம், சாயம் அடிச்சிருக்கலாம், கோயில் இருக்கிற கோயில் ஓட்டையை உடைச்சிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் செய்யாம இந்த கடையை கட்டினால இந்த இடத்துக்கு வந்து 5,000 வெள்ளி வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எல்லா கடையும் எடுத்துட்டாங்க, எல்லாம் ரெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு வருமானம், கோயிலுக்கு அந்த வருமானம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 வருஷத்துல ஓட்ட காசு எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் கொடுத்த காசை திரும்பி நம்ம கிட்ட வந்துடும். ஸோ அப்போ அவங்க மற்ற விஷயம் செய்யறதுக்கு கோயிலுக்கு வந்து கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை, சிறப்பாக வழிநடத்தும். இந்த ரீதியில் இந்த வேலையில் நான் நிச்சயமாக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். திறந்து வைக்க வருகை புரிந்திருக்கும் தேசிய பிரதிநிதியாக வருகை புரிந்திருக்கும் மாய்காவின் தேசிய செயலாளர் மதிப்புமிகு டாக்டர் எஸ் ஆனந்தன் அவர்களே, சுங்கேம்டனி தொகுதியின் தலைவர் நண்பர் ஆர்.எஸ். தில்லை அவர்களே, தொகுதியின் நிரந்தர தலைவர் அக்கா சூரியகாந்தம் அவர்களே, தொகுதியின் செயலாளர் அண்ணன் சுதாகர் அவர்களே, மற்றும் அண்ணன் அசோகன் அவர்களே, அண்ணன் வேலாயுதம் அவர்களே, தொகுதி தலைவர்கள் அண்ணன் கூலிமண்டப தொகுதி தலைவர் அண்ணன் மன்னன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன்.